கலைமாமணி விருது நான் வாங்கின போது டாக்டர் கலைஞர் முதலமைச்சர், சுர்ஜித் சிங் பர்னாலா கவர்னர். அப்போ இறையன்பு அவர்கள் இந்த துறையினுடைய செக்ரட்டரி. அவர் ஐஏஎஸ். இறையன்பு எவ்வளவு பெரிய பேச்சாளர் உங்களுக்கு தெரியும். அவர் இந்த துறையுடைய கலை பண்பாட்டு துறையுடைய செக்ரட்டரி. அவர் இன்விடேஷன் என்ன போட்டிருக்கு, மாண்புமிகு கவர்னர் அவர்கள். அப்பெல்லாம் கவர்னருக்கு மாண்பு உண்டு. மாண்புமிகு கவர்னர் அவர்கள், மாண்பு உள்ளவர்கள் கவர்னராக இருந்தார்கள். கரெக்ஷன். அப்போ சுர்ஜித் பர்னாலாவை அட்ரஸ் பண்றார். மாண்புமிகு கவர்னர் அவர்கள் இந்த விழாவுக்கு தலைமையேற்று சிறப்பிக்கிறார்கள். அவர்கள் தலைவர். முதல்வர் எப்படி போட்டிருக்கு பத்திரிகைன்னு கேட்டா சிறப்பு அழைப்பாளர்னு போட்டிருக்கு. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் மாண்புமிகு முதல்வர் அவர்களை அன்போடு நான் வரவேற்கிறேன் அப்படின்னு இறையன்பு சொல்றாரு. ஏன்னா இன்விடேஷன் என்ன போட்டிருக்கோ அதை தான் அவர் சொல்ல முடியும். அப்படியே சொல்றாரு. கலைஞர் ஆரம்பிக்கிற பேச்ச இறையன்பு அவர்கள் சுர்ஜித் பர்னாலா அவர்களை விழா தலைவர் என்று அன்போடு வரவேற்றார்கள். என்னை சிறப்பு விருந்தினர் என்று வரவேற்றார்கள். என்ன இருந்தாலும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு நாங்கள் நிரந்தரமானவர்கள் என்றும் நாங்கள் எல்லாம் வந்து போகிற விருந்தினர்கள் என்றும் ஒரு அபிப்பிராயம் எப்போதும் இருக்கிறது. ஏன்னா 5 வருஷம் ஆட்சி வந்து போயிடுறாங்க. ஐஏஎஸ் 58 வயசு வரைக்கும் உட்கார்ந்துருக்காங்க. கலைஞர் ஆரம்பிக்கிறார். ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு நாங்கள் நிரந்தரமாக இருப்பவர்கள் என்றும் நாங்கள் எல்லாம் வந்து போகிற விருந்தினர்கள் என்றும் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. தமிழா பேசிட்டோம். நான் அந்த மேடையில் இருக்கிறேன். ஏன்னா விழா முடிஞ்சு நானும் கூட போறேன். பின்னாடியே போறேன். பீச்சார் தள்ளி போறாங்க கலைஞருக்கு. இறையன்பு சார் பின்னாடி போனார். தமிழா சொல்லிட்டேன் சார் அப்படி. கலைஞர் சொன்ன வார்த்தையை சொல்லட்டுமே. எப்பவுமே பேச்சு ஆரம்பிக்கிற போது நம்ம முன்னால யாராவது பேசினா அவன் தோலை பிடிச்சுதாங்க ஏறணும். எப்படி நம்ம பேச்சு ஜெயிக்கணும்னா நமக்கு முன்னாடி யார் பேசினாங்களோ அந்த தோலை பிடிச்சுதாங்க ஏறணும் அப்படின்னு. அதாவது ஏற்கனவே அந்த இடத்துல யார் பேசினாங்களோ அவங்க பேச்சுக்கு மேல நீங்க ஒரு கல் வச்சு ஏறுவதுதான் பேச்சினுடைய வெற்றியை ஒழிய நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததை கீழே ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அவங்க ரீச் பண்றதுக்குள்ள தோது பண்ணுவீங்க. ஏன்னா உங்க கான்சன்ட்ரேஷன் ஏற்கனவே வேற இடத்துக்கு போயிடுச்சு. அதுல ஆரம்பிக்க